வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நீலாஸ் சமையல். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டான ப்ரௌனி ரெசிபி எப்படி சிம்பிளா பேக் பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல ப்ரௌனி செய்யறதுக்கான டின் எடுத்துக்கலாம். அலுமினியம் பேன் இல்லைன்னா ஏதாவது சமமான பேஸா இருக்க பேன் எடுத்துக்கோங்க. அதுல இந்த மாதிரி பட்டரை தடவி பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லைன்னா பட்டர் ஷீட்டை பிளேஸ் பண்ணிடுங்க. இப்படி பட்டர் ஷீட் இல்லைன்னா பார்ச்மெண்ட் பேப்பர் வைக்கிறதுனால ப்ரௌனியை ஈஸியா டீமோல்ட் பண்ண முடிஞ்சிடும். இதன் பிறகு ஒரு 1/4 கப் அளவுக்கு வெண்ணெயை உருக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே 100 கிராம் அளவுக்கு டார்க் சாக்லேட்டையும் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ரௌனி எவ்வளோ நல்லா ஃபஜ்ஜியாக வேணுமோ அந்த அளவுக்கு இந்த சாக்லேட் மிக்சர் திக்காக பண்ணிக்கோங்க. சாக்லேட் மிக்சர் தயாராகிடுச்சு. இப்போ ப்ரௌனி பேட்டர் செய்யலாம். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 3/4 கப் அளவுக்கு ஃபைனாக இருக்க சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகரை கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணக்கூடாது. சுகர் கூடவே 2 எக் சேர்க்க போகிறோம். ஒரு எக்கை முதல்ல சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. பிறகு 2வது எக்கை சேர்த்து நல்லா அடிச்சுக்கலாம். சுகர் அண்ட் எக்ஸ் நல்லா கம்பைன் ஆன பிறகு இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸும் சேர்த்து கம்பைன் பண்ணிடலாம். இந்த மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம சாக்லேட் மிக்சரை ஆட் பண்ணிடலாம். சாக்லேட் மிக்சர் திக்காக இருந்ததுன்னா மெல்டட் பட்டரை கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. ஒன்ஸ் இந்த மிக்சரை நல்லா கம்பைன் பண்ணிடலாம். நம்ம வெட் இன்கிரீடியன்ஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ட்ரை இன்கிரீடியன்ஸை உள்ளே சேர்த்துடலாம். 1/4 கப் அளவுக்கு மைதாவும் 25 கிராம்ஸ் அளவுக்கு கொக்கோ பவுடரும் சேர்த்து இந்த ப்ரௌனி பேட்டரை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரௌனி பேட்டரை ரொம்ப கம்பைன் பண்ணக்கூடாது, ஜென்டிலாக தான் கம்பைன் பண்ணணும். ப்ரௌனி பேட்டர் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ப்ரௌனியை பேக் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க பேனில் இந்த மிக்சரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பேக் பண்ணி எடுத்திங்கன்னா ப்ரௌனி சூப்பராக ரெடி ஆகிடும். ப்ரௌனியை ஒரு ப்ரீ ஹீட்டட் அவனில் 180 டிகிரி செல்சியஸ்க்கு 20 to 25 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. இதே பேட்டரை நீங்கள் குக்கரில் செய்யலாம். இது 25 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் ஆகும். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ப்ரௌனி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ப்ரௌனி மேலே நல்லா கிராக்ஸ்லாம் ரொம்ப அழகாக ரெடி ஆகியிருக்கு. சிம்பிளாக ப்ரௌனி எவ்வளோ சுலபமாக செஞ்சிட்டோம் பாருங்கள். ப்ரௌனியை டீமோல்ட் பண்ணி கட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதுதான். இந்த சிம்பிளான ரெசிபியை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உண்ணும் உணவினை பகிர்ந்து உண்ணுங்க. உங்களுக்கு எங்கள் சமையல் பிடித்திருந்தால் நீலா சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.